டிவி இருந்தால் அந்த வீட்டு கல்யாணங்களுக்கு அந்த வீட்டுக்கு அவர் போக மாட்டார். எப்படி பேணுதல் இன்றைக்கு எப்படி கொண்டாந்து விட்டுட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மறுமை நாள் நெருங்கும் போது ஃபித்னாக்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ததுஹருல் ஃபித்தன். எப்படி ததுஹர்? தமூஜ் கமௌஜில் பஹர், கடல் அலை வீசுவது போல வீசிக்கொண்டே இருக்கும். கடல் அலை நிற்காது, நான் ஸ்டாப் அடிச்சுக்கே இருக்கும். இது போல ஃபித்னாக்கள் வந்து கொண்டே இருக்கும். அந்த ஃபித்னாக்கள் இவனை ஆக்கிரமிக்கிற போது இவனுடைய நிலைமை எப்படி மாறும் என்றால், ஃபித்னா ஃபர்ஸ்ட்டுக்கு இதயத்திற்கு தான் எடுத்து காண்பிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். அந்த ஃபித்னாவுடைய எஃபெக்ட் ஹார்ட்டுக்கு தான் வரும். துஉரதுல் ஃபிதனு அலல் குலூபி கல் ஹஸீரி ஊதன் ஊதா. இப்போ நம்ம பாயும் யூஸ் பண்ணுறல அந்த எக்ஸாம்பிளை சொல்கிறதே கஷ்டம். இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பாய் இழைக்கும் போது, பாய் பின்னும் போது ஒரு பன் என்று சொல்கிறது. அந்த பாயில் வைக்கிற மெட். இப்போ நான் நினைக்கிறேன், ஒரு அளவான ஓயில் ஏல் எடுக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் பாய் என்று சொன்னாலே தெரியாமல் இருக்கும். அந்த பாய், அந்த மேட்டில் வைக்கக்கூடிய பன் இருக்கிறது, அந்த பண்ணை ஒவ்வொன்றா அப்படி எடுத்து வச்சு தான் இழைப்பாங்க. அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக. அது ஒவ்வொரு பண்ணை வரும்போது தான் பாய் டெவலப் ஆகி கொண்டு போகும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்படி பாய் இழைக்கும் போது ஒவ்வொரு பண்ணாக எடுத்து வைக்கப்படுமே, அதுபோல ஃபித்னாக்கள் உள்ளங்களுக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் கண்டினியூவா. ஃபஅய்யு கல்பின் உஷ்ரிபஹா, எந்த இதயம் அந்த ஃபித்னாவை உள்வாங்குகிறதோ, நுக்கித்த ஃபீஹி நுக்தத்துன் சௌதா, அதிலே ஒரு கருப்பு புள்ளி போடப்பட்டு விடும். அந்த இதயத்தில் ஒரு கருப்பு டாட். ஒவ்வொரு ஃபித்னாவாக உள்வாங்க டாட்ஸ் கூடிக்கொண்டே இருக்கும். டாட்ஸ் கூட 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 இதயம் கருத்து கொண்டே போய் கடைசியிலே அந்த இதயம் கருத்த இதயமாக மாறிவிடும் என்று சொல்லிட்டு நிறுத்தாமல், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த இதயத்திற்கு எக்ஸாம்பிள், உதாரணம் என்னவென்றால், ஒரு கிளாஸ், ஒரு கப். அந்த கப்பை நீங்கள் தலைகீழாக வைத்து விட்டால் அதற்குள் எதையும் நீங்கள் ஊற்ற முடியாமல் போகும். கிளாஸை தூக்கி தலைகீழாக போட்டுட்டீங்க, தேனை ஊற்றுறீங்க உள்ளே போகுமா? பால் ஊற்றுறீங்க உள்ளே போகுமா? தண்ணி ஊற்றுறீங்க உள்ளே போகும், என்ன நடக்கும்? மேலே ஊற்றிட்டே போகும். லா தஅரிஃபு மஅரூஃபன் வலா துன்கிரு முன்கரா. அந்த உள்ளத்துக்கு நல்லதும் புரியாது, கெட்டதும் புரியாது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்றைக்கு மாறிட்டோமா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். பயான் பண்ணுறோம், முன் வரிசையில் உட்கார்ந்து அழுது இருக்கிறார் சகோதரர். அடுத்த அன்றைக்கு வைஃப் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை பார்த்தா அந்த ஆள் தானே இவர் என்று யோசிக்கிறோம். இன்னும் ஒரு வைஃப் மாஷா அல்லாஹ் முன் வரிசையில் வராங்க, நோட் புக் எடுக்கிறாங்க, மௌலவி சொல்கிற எல்லாத்தையும் குறிப்பெடுக்கிறாங்க, மௌலவி கால் பண்ணுறாங்க, மௌலவி போய் சந்திக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், இப்படி ஒரு பெண்ணா என்று நினச்சிட்டு அடுத்த அன்றைக்கு கணவன் மனைவியை பற்றி பண்ணுற கம்ப்ளைண்ட்டை கேட்டால் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எல்லாம் இவ்விடத்தை தான். ரியலாக நம்ம ஃபீல் பண்ணுகிறோமா இல்லையா? எல்லாம் பள்ளிக்குள்ளே தான். வெளியே போகும்போது எல்லாம் ஹலாஸ், போகக்குள்ளே ஃபோனை தூக்குவோம். சுப்ஹானல்லாஹ். ஜனாஸா அடக்குகிற இடம், சஹாபா பெருமக்கள், சலஃபு சாலிஹூன்கள் மையவாடிக்கு, மக்பராக்களுக்கு சென்றால் அவர்களால் அழுகையை அடக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, அவர்களுடைய முகத்தை பார்த்தால் அவர வாப்பா மூத்தான மாதிரி தான் இருக்கும். யார வாப்பா மூத்தானண்டே அடையாளம் காண இல்லாத அளவுக்கு எல்லோருடைய முகங்களிலும் சோகம். அந்த சோகம் போக 1 வீக் ஆகுமாம். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு நானும் தான் சகோதரர்களே, நான் என்னை சுத்தமாக பேசவில்லை. இந்த ஃபித்னாக்களுக்குள் மாட்டிக்கொண்ட ஒருவன் என்கிற நிலையில் நின்று பேசுகிறேன். மையத்து வீட்டுக்கு போனால் ஜோக் அடித்து பேசிட்டு இருக்கிறோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மையத்தை அடக்கி கொண்டிருக்கும் போது கோல் வருது, ஹலோ மச்சான் அது இதுன்னு அவடத்தில் ஜோக் அடித்து பேசுகிறார். மையத்தை அடக்கிட்டு பயான் பண்ணுறார் மௌலவி, ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு இருக்கார் ஹாஜியார். என்ன ஃபேஸ்புக்கில் பார்க்கார்? நான் சொன்னது தான். கொஞ்ச நேரம் பாட்டு கேட்குது,
கொஞ்ச நேரம் வடிவேல் வந்து போகிறான், கொஞ்ச நேரம் ஒரு 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 பிரேங்க் லஹவுல. இதில் முஸ்லீம்களும் போய் இந்த ஃபித்னா தான் பிரேங்க்ன்னு சொல்லி. இப்போ பாருங்கள் எங்கெங்கே கொண்டு நம்மளை சொருகி விட்டுருக்கு இந்த குளோபலைசேஷன். யூடியூப் காசு கொடுக்குது, ஃபேஸ்புக் காசு கொடுக்குது. இப்போ என்ன வழி, லேசான வழி என்ன? ஒரு சமையல்காரன் அல்லது சும்மா தெரிஞ்சவன் ஒரு ஹோட்டலுக்குள்ளே போடுறான், சாப்பிட்றான், அதை பிடிச்சி போடுறான், பிறகு அவனை பார்த்தா அவன் கோடீஸ்வரனாக மாறுறான். அப்போ என்ன ரூட்? மனைவியை கொண்டாடுறாங்க. சுப்ஹானல்லாஹ். முஸ்லீம் ஃபேமிலிஸ் இப்போ ஃபேஸ்புக்கில் பிரேங்க், தலையில் ஹிஜாப் இல்லை, குறுக்கால துண்டை போட்டுட்டு நைட்டியோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரேங்க் பண்ணுறாங்க, வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க காசுக்காக. நிறைய கிடைக்குது, சாதாரண காசு அல்ல. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சில எல்லாருக்கும் தெரிஞ்சது, நான் பேரை சொல்கிறது பொருத்தம் இல்லைன்றதால சும்மா சிலேடையாக சொல்லிட்டு போகிறது. சும்மா தெரிஞ்ச சிலர் அவர்களுடைய ஹிஸ்ட்ரியை நான் போய் கேட்டேன். சுப்ஹானல்லாஹ், ஒன்றுக்குமே வசதி இல்லாதவர்கள் போய் வீடியோ போட்டு யூடியூப்பில் போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு எடுத்து சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு இந்தியாவில் உள்ள பெரிய பணக்காரர்களில் ஒருவர். ஆரை கொண்டு வந்து நிறுத்துகிறார்? உம்மா வாரா, தங்கச்சி வருது, வைஃப் வருது, பெட்ரூம் வருது. இது அவர் தெளிவாக தெரிந்த ஒரு எக்ஸாம்பிள். தெரியாமல், நமக்கு இன்னார் என்று தெரியாமல் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான தமிழ், ஆங்கிலம், அரபு, உருது, ஹிந்தி, சைனீஸ் என்று எல்லா மொழிகளிலும் இன்றைக்கு இந்த நிலைமை போய்கொண்டிருக்கு. ஃபித்னா எப்படி சகோதரர்களே? நம்மட நிலைமை என்னென்றால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்படி வாராங்க ரோட்டில். வரக்குள்ள ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு வாரார். வந்தோடனே இப்படி ரெண்டு பேர் சந்திச்சா சலான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. அடுத்தது என்ன கேட்போம்? முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா கேட்போம். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹந்தலாவுக்கு சலான் சொல்கிறாங்க. சொல்லிட்டு கேட்குறாங்க, கைஃப கய ஹந்தலா, ஹந்தலா எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஹந்தலா சொல்கிறார், நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டான் அபூபக்கரே என்றார். சுப்ஹானல்லாஹ், ஹந்தலா முனாஃபிக் அப்பைத்தான் அப்படிதான் சொல்கிறார். அபூபக்கரே, ஹந்தலா முனாஃபிக் அப்பைத்தான் அபூபக்கரே. அபூபக்கர் எல்லாம் கேட்டாங்க, ஏன் அப்படி சொல்கிறா, என்ன நடந்தணும்? இங்கே பாரு அபூபக்கர், நம்ம ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மஜ்லிஸில் உட்கார்ற மஸ்ஜிதில் அவங்க குர்ஆன் ஓதி காட்டுறாங்க, ஹதீஸ் சொல்கிறாங்க, சுவர்க்கத்தை நரகத்தை நேரடியாக பார்க்குற மாதிரி இருக்க முடியும். அப்போ என்ன முடிவெடுக்கிறோம்? இனி இப்படியே இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்துட்டு வீட்டை போனால் பிள்ளைகள் வந்து விளையாடு, வைஃப் வந்து பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் வைஃபோட உட்கார்றோம், பேசுகிறோம், குடும்ப வாழ்க்கையில் இப்படி இறங்கும் போது அந்த ஸ்பிரிட், மஸ்ஜிதுக்குள்ளிருந்த அந்த ஆன்மீக பக்குவம், அந்த உயர்ந்த நிலை வீட்டை வந்தால் இல்லாமல் போகிறது. அபூபக்கரே, இது நயவஞ்சகமா இல்லையான்னு கேட்குறார். அபூபக்கர் என்ன சும்மா ஜோக் அடிச்சுட்டு, நம்ம யார்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தோழர்கள், சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். அல்லாஹ் குர்ஆனில் நம்மளை எப்படி சொல்லியிருக்கார் என்று சொல்லவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹந்தலாவே, எனக்கும் இப்படி ஏற்படுகிறது. வா, ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ்ட்ட போய் இதுக்கு விளக்கம் கேட்ப மாட்டேன். இதுதான் சஹாபாக்கள், இதுதான் நம்மளோட பாரம்பரியம். இன்றைக்கு நமக்கு இப்போ சில நேரங்களில் ஒரு பயான் பண்ணுகிறவர் இமோஷனலாக அழுது விடுவார், அங்கே இருக்கிறார்கள் சிரிப்பாங்க, அதுவும் ஜோக் தான். உள்ளங்களில் ஃபித்னாக்கள் வந்திருக்கிற நிலையின் உச்சகட்டம். இந்த ஃபித்னாக்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நாம் ஒவ்வொருவரும் ரியலைஸ் பண்ண வேண்டும். நம்முடைய இபாதத்திலும் சரி, தாவாவிலும் சரி, சோர்வு ஏற்படுவதற்கான பிரதானமான பின்னணிகளில் இந்த ஃபித்னா முக்கியமானது. என்ன, இப்போ தாவாவும் ஃபுல்லாக யூடியூப், ஃபேஸ்புக்கை பேஸ் பண்ணி தானே போகுது. அன்புள்ள சகோதர சகோதரிகள், இப்போ யூடியூப்பில் நாங்கள் பயான் போடுறோம், 1 hour இந்த ப்ரோக்ராம் ஃபேஸ்புக்கில் போகும். போனதுக்கு பிறகு நாளைக்கு உங்களுக்கு திரும்ப ஷேர் பண்ணுவாங்க 1 hour. நான்
1 hour பயானை உட்கார்ந்து 1 hour கேட்கிறேன் என்று சொல்கிறார்கள். கையத்துக்குவா சோஷியல் மீடியாக்களில் 1 hour பயானை 1 hour உட்கார்ந்து நான் கேட்கிறேன் என்று சொல்கிறார்கள். கேளா அதெல்லாம் கையத்து கேளா. இப்போ நம்ம யூடியூப் சேனல் நடத்துகிறோம். அதில் நான் அந்த கேள்வி பதில்கள் செய்யும்போது 3 நிமிஷம் 4 நிமிஷம் வரும். நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. மஷா அல்லா ஷேக், உங்களோட அந்த 4 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் குறைச்சிங்கண்டா வல்லாஹி அந்த லென்த்தை இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படி ஆக்கினீங்கண்டா இன்னும் நிறைய பேர் கேட்குறதுக்கு வாய்ப்பாக இருக்க மாட்டேன். இதுதான் நம்மளோட நிலம் அன்றைக்கு. ஏன் இந்த ஜூம் கிளாஸஸ் நிறைய நடக்குது, நிறைய கிளாஸஸ், அதில் ஸ்பெஷலாக பெண்கள் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஜூம் கிளாஸ் இப்போ நான் பெரும்பாலும் எனக்கு நிறைய ஜூம் கிளாஸ்கள் இருக்கிறது. நான் 20-25 நிமிஷத்துக்கு மேலே ஜூம் கிளாஸ் நடத்துறதில்ல. ஆர்கனைசர் சொல்லுவாங்க 1 hour நடத்துங்கன்ட்டு, அதை ஏற்பாடு செய்கிறார்கள் சொல்லுவாங்க 1 hour. நான் 20 நிமிஷத்துக்கு மேலே போக மாட்டேன், போனால் மேக்ஸிமம் 25 நிமிஷம். ஏனென்றால் ஜூமை போட்டுட்டு சில நேரங்களில் அவர்களை அறியாமல் வீடியோ ஓன் ஆகிடும். ஜூமில் இருக்கிற ஆக்களில் வீடியோ ஓன் ஆகிடும். வீடியோ ஓன் ஆனால் அவங்க வீட்டை பேசிட்டு இருப்பாங்க, பிள்ளைகளோட விளையாடிட்டு இருப்பாங்க, பெட்டில் கிடந்து ஃபோனை போட்டாச்சு, அதில் பாட்டுக்கு அது பேசும், இவங்க குடும்பத்தோடு கிடந்து விளையாடிட்டு இருப்பாங்க. என்னென்னா நான் சொல்லுவோம், வந்து மாஷா அல்லாஹ் என்னுடைய கிளாஸில் 500 பேர் கலந்து கொண்டார்கள். நிறைய யார் பயான் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் வருதோ அவரை பயானை கூப்பிடுங்கன்ற மாதிரி. என்னத்துக்கு எதுக்குண்டே தெரியாத ஒரு நிலை. எனவே முதலில் நாம் எல்லோரும் நம்மை சுய பரிசோதனை செய்து நம்மை ரியலைஸ் பண்ண வேண்டும். நம்ம இந்த ஃபித்னாக்களுக்குள் வேகமாக மூழ்கி கொண்டிருக்கிறோம். யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா, யும்சி முஃமினன் வ யுஸ்பிஹு காஃபிரா. இந்த ஃபித்னா எப்படி ஆக்கிரமிக்கும் என்றால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் காலையிலே மூமினாக இருப்பான், மாலையாகும்போது காஃபிராகி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படியான ஒரு பயங்கரமான காலத்தில் இந்த ஃபித்னாவினால் எல்லா விஷயங்கள்லையும் சோர்வு ஏற்படுகிறது. குறிப்பாக தாவாவிலும் இந்த ஃபித்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்மை சோர்வடைய செய்கிறது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஃபித்னாக்களுக்குள் இருந்து நம்ம விடுவிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்னாவை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் ஃபித்னாக்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸ்பெஷலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக ஃபித்னாக்களை பற்றி பேசும்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், மன் நஜாத்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே இந்த ஃபித்னாவிலிருந்து விடுபட என்ன வழி என்று கேட்கிறார்கள். 3 வழியை சொல்லித்தாராங்க. யாருக்கெல்லாம் இவ்வளோ நேரம் பேசினத்திலிருந்து நான் இந்த ஃபித்னாவில் விடுபடணும் என்று ஆசரிக்கோ அவங்களுக்குரிய செய்தி இது, மத்தாக்களுக்கு பயனளிக்காதே. 3 விஷயம். முதலாவது விஷயம், அம்சிக் அலைக்க லிசானக், உன்னுடைய நாவை இறுக்கமாக பிடித்துக்கொள். அப்படின்னு என்ன மீனிங்? தேவையில்லாமல் பேசாதே. மௌனம், ஃபித்னாவுடைய காலத்தில் மௌனம் முக்கியம். அரசியல் ஃபித்னா, தாவாவும் ஒரு ஃபித்னாவாக்கப்பட்டிருக்கிறது, பிஸ்னஸ் ஃபித்னா. அப்போ உட்கார்ந்து வளவள என்று பேசிக்கொண்டிருக்காமல் உன்னுடைய நாவை நீ பேணிக்கொள். இது முதல் சொல்யூஷன். 2வது, வபுக்கி அலா ஹதீஅத்திக், உன்னுடைய தவறுகளுக்காக நீ அழு. என்ற ஃபித்னாவுடைய காலத்தில் என்ன நடக்கும்ன்றா, என்னுடைய தவறு எனக்கு விளங்காது, சுப்ஹானல்லாஹ், உங்களோட தவறு தான் விளங்கும். நீங்கள் செய்கிறதெல்லாம் அப்படி ஹைலைட்டாக எனக்கு விளங்கும், ஆனால் நான் செய்கிற எல்லாமே நத்திங் டு மீ, எனக்கு ஒன்றும் இல்லை. நான் நியாயப்படுத்தி கொண்டே போவேன். அதால் இது, இதால் அது, எனக்கு நிறைய ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் தவறு செய்ய இயலாது, விட்ட மாட்டேன். மௌலிகிட்ட போய் ஹுத்பா ஒன்று ஓதி கொடுத்தா விடுவோம். நம்மளோட வீட்டுக்குள்ளே எல்லா அனாச்சாரமும் நடக்கும்.
ஸ்கூலுக்குள்ள ஒரு அனாச்சாரம் நடந்தால் வருவன், மௌலவியை பிடிப்பன், இன்றைக்கு கொத்துபாவில் நீங்கள் ஓதி ஆக வேண்டும் மௌலவி என்று அவரை உலுக்குவேன், ஃபேஸ்புக்கில் எழுதுவேன், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவேன். ஏனென்றால் என்னுடைய தவறு எனக்கு புரிவதில்லை, உங்களுடையது மட்டும்தான் புரியும். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், நீ ஃபித்னாவில் இருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் வபுக்கி அலா ஹத்தி அத்திக், உன்னுடைய தவறுகளை நினைத்து உன்னுடைய பாவங்களை நினைத்து நீ அழு, நான் முஹாசபா செய்ய வேண்டும்.